தேவையே கண்டுபிடிப்பின் தாய் என்பார்கள். ஒரு ஆசிரியர் தனது மாணவன் தேர்வில் தோல்வியடைந்ததற்காக அவனை தேவையில்லாமல் திட்டினார். வகுப்புல பாடம் நடத்தும்போது காதில் பஞ்சை வச்சு அடைச்சிருந்தியா அப்படின்னு கேட்டு கேவலப்படுத்தியதோடு நீ பள்ளியில் படிக்கவே தகுதியில்லாதவன் என்று அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார். பள்ளியை விட்டு வெளியில் வந்த மாணவனுக்கு அந்த ஒரு சொல் மட்டும் ஒலித்து கொண்டே இருந்தது. அதாவது காதில் பஞ்சை வச்சு அடைச்சிருந்தியா என்பதுதான் அது. காதுகளில் பஞ்சை வைத்து அடைத்து பார்த்தான். சத்தமில்லாத அமைதியான அந்த உலகம் வித்தியாசமாக இருந்தது. அதன் விளைவாக அவன் கண்டுபிடித்த சாதனம்தான் இயர் மஃப். தேர்வுக்கு படிப்பவர்கள், ஃபேக்டரியில் வேலை பார்ப்பவர்கள் இயர் மஃப்பை வாங்கினார்கள். முதலாம் உலகப்போர் வந்தது. சூடு பிடித்தது வியாபாரம். ஆம், பீரங்கி சத்தத்தால் காதுகள் செவிடாகாமல் இருக்க அரசாங்கமே வாங்கியது இயர் மஃப்பை. அவர்களுக்கு வசதியாக ஹெல்மெட்டில் வடிவமைத்து கொடுத்தான். கோடீஸ்வரனானான். அவன் பெயர் செஸ்டர் கிரீன்வுட். எல்லா கண்டுபிடிப்புகளுமே இப்படி தற்செயலாக நிகழ்ந்தவைதான். நன்றி.